நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி பாதாம் ஹல்வா தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி. நான் இந்த பாதாம் ஹல்வா கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். ஒரு 100 கிராம் பாதாம் வச்சு செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. நீங்களுமே மொதல் டைம் செய்யும்போது கொஞ்சமான குவான்டிட்டி செஞ்சு பாருங்கள், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஏன்னா நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே எனக்கு எப்படி அல்வா வந்துச்சுன்னதை காமிச்சிருப்பேன். அதனால தான் நீங்கள் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக வச்சு பார்த்துக்கோங்க. 100 கிராம் பாதாமை 3 மணி நேரம் ஊற வச்சு அதோட தோலை உரித்து இப்போ அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு 50 mlக்குள்ளே தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் இந்த மாதிரி குங்குமப்பூ கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1 கிராம் அளவு குங்குமப்பூ கலந்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் இன்றைக்கி பச்சை பால் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பேனில் ஊற்றிட்டு கொஞ்சமாக அப்படியே காய வச்சிடலான்னு. பேனில் ஊற்றிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹல்வானாவே கிண்டிகிட்டே இருக்கணும். கை கொஞ்சம் வலிக்கும் தான், ஆனால் கிண்டுறது மட்டும்தான் அல்வாவில் வேலையே. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம குங்குமப்பூ பாலை இதில் கலந்துடலாம். இது நல்ல கலராக வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கலராக தான் வரும். உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலர் எதுவுமே சேர்க்கலை. விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். நான் செய்கிற இந்த பேன் நான்ஸ்டிக் கிடையாது, அதனால தான் ஒட்டிகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கிளற ஆரம்பிங்க. இப்போவே மொத்த நெய்யும் ஊற்ற வேண்டாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் எதுக்குன்னா ரொம்ப ஒட்டிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் நெய் ஆட் பண்ணேன். மொத்தமாக 100 கிராம் பாதாமுக்கு 100 ml வரைக்கும் நெய் ஊற்றலாம். நான் இன்றைக்கி 75 ml தான் ஊற்றினேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. லைட் எல்லோ கலர் நமக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு திக்காகவும் ஆயிரும் அந்த பேஸ்ட்டு. அப்போ பார்த்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பாதாம் எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரை ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். சர்க்கரை ஆட் பண்ணோன்னே நல்லா இலகி கொடுக்கும். நம்மளோட அந்த பாதாமோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம. கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கலர் வேணுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ இது பேஸ்ட் மாதிரி வருதில்ல, நல்லா கொதிக்குதில்ல, இந்த பபிள்ஸ் நல்லாவே கொதிக்கும். அந்த ஸ்டேஜ்லலாம் நமக்கு இன்னும் அல்வா ரெடி ஆகலை. அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி நமக்கு நல்லா அந்த சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வரும். அப்போ தான் நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு இன்னுமே அல்வா ரெடி ஆகலை. இந்த மாதிரி கிண்டிகிட்டே தான் இருக்கணும். நெய் ஊற்றிட்டே இருங்க. ஃப்ளேம் எப்படின்னா நான் சிம்மில் வச்சு தான் செஞ்சேன். ஒரு பாயிண்டில் தான் நான் கொஞ்சம் ஹையில் வச்சேன். அதுவும் ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது, டக்குன்னு அடி பிடிச்சிரும். இது கொஞ்சமாக சிம்மில் வச்சே பண்ணுனா கொஞ்சம் நல்லா வரும். ஊற வச்ச டைமை சேர்க்காமல் இது செய்கிறதுக்கு எனக்கு 40 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்து ஒரு
30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வா ரெடி ஆயிருக்கணும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்துடாதீங்க. அந்த சட்டியில் வந்து நமக்கு ஒட்டாமல் வர்றது நமக்கே தெரியும். இப்போ ஏலக்காய் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காவாகவே தான் ஆட் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட ஏலக்காய் பவுடர் கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் ஏலக்காய் தூளே ரெடி பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இல்லைனா சாப்பிடும்போது அந்த ஏலக்காய் விதை வந்து வாயில் வரும். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நமக்கு இந்த மாதிரி நெய் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஊற்ற நமக்கு உள்ளே உறிஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மாதிரி வெளியே வரும். அப்படியே க்ளோ ஆகும். அந்த அல்வாவே நமக்கு க்ளோ ஆகுறது தெரியும். அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்வா வந்து ரெடியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நெய் வந்து வெளியே திரண்டு பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அல்வா ரெடின்னு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அல்வா ரெடி ஆக போகுது. இப்போ முதல்ல இருந்ததை விட நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள். முடிஞ்ச அளவு நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். அல்வா ரெடி ஆகிற சமயத்தில் நமக்கு இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ஸாக இந்த பட்டர் பேப்பரில் வந்து ஃபோல்ட் பண்ணி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வேணுன்னா கூட நீங்கள் சூடாக இருக்கும்போதே ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா அதை வந்து அப்படி ஃபோல்ட் பண்ண முடியாது. நான் இன்றைக்கி வாழை இலையில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மாதிரி நான் மடித்து காமிச்சிருப்பேன். நம்ம வந்து அல்வா இந்த மாதிரி விழுகுதேன்னு நீங்கள் இது பண்ண வேணாம். ஆறினோன்னா கரெக்டாக நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்படி அந்த இலையை ஃபோல்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இலையில் வந்து ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி காட்டுற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சுனாவே நம்ம வந்து கரெக்டாக அல்வா செஞ்சு முடிச்சிட்டோன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அல்வாவை ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அவங்க அதை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு திறந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த பேக்கிங். தேங்க்யூ.